மேத்தமேட்டிக்ஸ் 2 ரிவிஷன் சீரீஸ்ல தேர்டா நம்ம பார்க்க போறது பெர்னாலி ஃபார்முலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சாப்டர் 1ல இன்க்ளூடட் ஆனது தான். ஸோ இந்த பெர்னாலி ஃபார்முலால நமக்கு 5 மார்க் கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ரிடக்ஷன் ஃபார்முலா 2 மார்க்ஸ்ல, பெர்னாலி 5 மார்க்ஸ், ரிடக்ஷனோட டெரிவேஷன் 10 மார்க்ஸ்ல வரும். இவ்வளோதான் நம்ம கான்டென்ட்டே இதுக்குள்ள இருக்கு. ஸோ அதுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ன்றதுனால இதை ஸ்டார்டிங் ரிவிஷன்லேயே வச்சாச்சு. ஓகே, பெர்னாலி ஃபார்முலா ஸ்டேட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கும். இது ஒரு சிங்கிள் லைன் ஃபார்முலா தான், இன்டெக்ரல் யூவி டிஎக்ஸ். அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அண்ட் தென் அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னாலி ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு இன்டெகிரேட் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் வரும்போது அதை டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம இந்த பெர்னாலி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 சம் சாம்பிளுக்கு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இதில் எண்ட் ஆஃப் த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன். சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா இட் இஸ் ஃபைன். அப்படி இல்லைன்னா ஒரு அடுத்த நாள் உங்களுக்கு அதில் கமெண்ட்டில் நான் என்னோட ஆன்சர்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸும் அதுவும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா இவால்வேட்னு கேட்டிருப்பாங்க. இட்ஸ் இவால்வேட் ஆர் சிம்பிளிஃபை ஆர் இன்டெகிரேட் அப்படி இருக்கும். இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் 2 sin 4x dx. ஸோ இந்த பெர்னாலி ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் இங்கே பெர்னாலின்னு எங்கேயும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த 2 டேர்ம்ஸ்ன்றது எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஒரு டேர்ம், சைன் 4xன்றது இன்னொரு டேர்ம். ஸோ மொத்தம் நமக்கு 1 2 2 டேர்ம் இருக்கு. இப்போ இந்த 2 டேர்ம்ல எந்த டேர்மை யூவா சூஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அப்படின்னா எப்பயுமே எக்ஸ் பவர்ல வர டேர்மை தான் யூவா சூஸ் பண்ணணும், வேற எதையுமே சூஸ் பண்ண கூடாது. அதுக்கான ரூல் என்ன அப்படின்னா, எக்ஸை சூஸ் பண்ணாதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண பண்ண அது 0 ஆயிடும். அதுதான் அதுக்கான ரூல். ஸோ அதனால தான் நான் எக்ஸ் எப்படி பார்த்தாலும் எக்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ எக்ஸை தான் நான் என்ன பண்ணணும், யூன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த டேர்மை யூன்னு எடுத்துக்க போகிறோம், இந்த டேர்மை வின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுவோமா? ஸோ ஃபார்முலா இன்டெக்ரல் யூவி டிஎக்ஸ் ஓட ஃபார்முலா uv1 மைனஸ் u dash v2 plus u double dash v3 and so on. u அப்படின்றது எல்லாமே டிஃப்ரென்ஷியேஷன், v அப்படின்றது இன்டெகிரேஷன். இப்போ நம்ம இங்கே எடுத்து எழுதும் போதே எப்படி எழுதலாம் அப்படின்னா, u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு அதோட ஹெட்டிங்லேயே டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு எழுதிடுங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அடுத்தது v ஈக்குவல் டு சைன் 4x அப்படின்னு எழுதிட்டு மேலே இன்டெகிரேட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு நல்லா கரெக்டாக புரியும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே வருவோமா யூவை? u டேஷ் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. நான் இந்த ஓரத்தில் ஃபார்முலா எழுதுகிறேன். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n அப்படின்றது n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ எல்லா சம்லையும் நம்ம எக்ஸ் பவர் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பவர் முன்னாடி வந்துடும் அண்ட் ஒரு பவர் கம்மி ஆயிரும். ஸோ n முன்னாடி வந்துருச்சு, n மைனஸ் 1 ஆயிடுச்சு. இங்கே 2 முன்னாடி வந்துருச்சு, 2 மைனஸ் 1 1. டபுள் டேஷ் 2 அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 முன்னாடி வரும், எக்ஸ் பவர் 0ன்னு எழுதுவோம். எனி வேல்யூ பவர் 0ன்றது 1 தான். ஸோ அது 2 மட்டும்தான் இருக்கு. திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னவாகும்? இப்போ 2ன்றது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. 0 வர வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே வரணும். 0 வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இன்டெகிரேஷனுக்கு போயிடலாம். இங்கே எத்தனை ஸ்டெப்போ அங்கேயும் அதே ஸ்டெப்பு. ஸோ v1 சைன் ஏஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு சைன் ஏஎக்ஸ், டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் இன்டூ ஏ. நான் வந்து முன்னாடி எழுதிடுறேன் அந்த இன்டூ ஏவை. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஏ காஸ் ஏஎக்ஸ்னு எழுதிட்டேன். அதே மாதிரி காஸ் ஏஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் ஏ சைன் ஏஎக்ஸ். ஸோ இது ஃபார்முலா, உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக ஃபார்முலா ஓரத்தில். ஓகே, இப்போ சைன் 4x இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரணும்? அங்கே ஃபார்முலா சாரி
நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கேன், சாரி. ஸோ சைனை இன்டெகிரேட் பண்ணா இட்ஸ் காஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் பை ஏ. இது சைன் ஏஎக்ஸ் பை ஏ, சாரி. ஓகே, இப்போ v ஈக்குவல் டு சைன் 4x கொடுத்துருக்காங்களா? அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணா என்ன எழுதணும்? நீங்களும் இது மாதிரி ஓரத்தில் எழுதி வச்சுட்டு பார்த்து பார்த்து கூட எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் காஸ் 4x பை 4, அந்த ஏயோட வேல்யூ திருப்பி இன்டெகிரேட் பண்ணுறோம். v2 மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ செகண்ட் ஃபார்முலா காஸை இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? சைன் 4x பை 4ன்னு வரும். ஏற்கனவே ஒரு 4 இருக்கா? அப்போ இங்கே இது 4 cross 4. இப்போ இது எப்படி எழுதணும்? மைனஸ் சைன் 4x பை 16 அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது v3 மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சைனை இன்டெகிரேட் பண்ணா மேலே பாருங்க, சைனை இன்டெகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் 4x பை 4 அண்ட் ஏற்கனவே டினாமினேட்டர் என்ன இருந்தது? 16. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் காஸ் 4x பை 64. ஸோ சைன் பண்ணா மைனஸ் காஸ், காஸ் பண்ணா சைன், அப்படியே மாற்றி மாற்றி போட்டுட்டே வரணும். இப்போ இதை மேப் பண்ணும்போது uv1 மேலே ஃபார்முலா பாருங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. uv1 அடுத்தடுத்து அப்படியே பண்ணிடுவோம். u dash v2 u double dash v3 எடுத்து எழுதலாமா? ஸோ uv1 u என்னது? x ஸ்கொயர். v1 என்னது? மைனஸ் காஸ் 4x பை 4. அடுத்தது ஆல்டர்னேட் சீரிஸ் மைனஸ் 2x, அதுக்கான டேர்மு மைனஸ் சைன் 4x பை 16 பிளஸ் 2, அதுக்கான பேர் டேர்மு காஸ் 4x பை 64. முடிஞ்சிருச்சு, அடுத்த டேர்ம்ஸ் கிடையாது. ஓகே, இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா, சிம்பிளிஃபைனா ப்ளஸ் மைனஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டேர்மில் ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் டேர்மில் 2ஆல் 16 கேன்சல் பண்ணால் 8, மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ். ஸோ எக்ஸ் சைன் 4x பை 8, இங்கே கேன்சல் பண்ணால் 32. ஸோ காஸ் 4x பை 32. ஸோ இப்படி தான் பெர்னோலி ஃபார்முலா அப்ளை பண்ணோம். நம்ம இப்போது இதுலேயே இன்னும் ஒரு சம் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி சம் அப்படின்னா, செகண்ட் மாடல் சேம் இவாலுவேட்டில் x பவர் 3 e பவர் 5x dx. இப்போ எந்த டேர்மு யூன்னு எடுக்கணும்? முதல்ல ரெண்டு டேர்ம் இருக்கான்னு பார்ப்போமா? இது ஒரு டேர்மா, இது அடுத்த டேர்ம், ரெண்டு டேர்ம் இருக்கு. ஸோ 1 2. எந்த டேர்மை யூ எடுக்கணும், எந்த டேர்மை வி எடுக்கணும் அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷனே வரக்கூடாது. எக்ஸ் டேர்ம் தான் எப்பயுமே யூ, பக்கத்தில் இருக்கிற டேர்மு வி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்? ஃபார்முலா. ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் பெர்னோலி ஃபார்முலா. இட்ஸ் இன்டெக்ரல் uv dx ஈக்குவல் டு uv1 u dash v2 u double dash v3 and so on. ஃபினிஷ்டா? இப்போ என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதுறோம். ஸோ u ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், v ஈக்குவல் டு e பவர் 5x. ஸோ இங்கே என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணணும்? இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சிடலாம். எக்ஸ் பவர் 3ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 3 முன்னாடி வரும், பவர் கம்மியாகும். டபுள் டேஷ் 3ஐ விட்டுருங்க. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 முன்னாடி வரும், பவரில் ஒன்று கம்மியாகும். ஸோ 6x. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது 6 அப்படியே வெளியில் வச்சுட்டு எக்ஸ் பவர் 1 முன்னாடி வரும், எக்ஸ் பவர் 0. எனி வேல்யூ பவர் 0 இஸ் 1, ஸோ 6. பவர் 4th டைம் பண்ணும்போது கான்ஸ்டன்ட், 6ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிடுச்சு. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பார்ட் முடிச்சிட்டோம். அடுத்தது வி, இன்டெகிரேஷன் பார்ட். இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் அப்படின்றது இட்ஸ் இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ. ஸோ அப்போ இ பவர் 5x பண்ணால் இ பவர் 5x தான், பை ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது 5. செகண்ட் டைம் பண்ணும்போது மேலே அப்படியே தான் இருக்கும், இன்னொரு தடவை 5 வரும். இப்போ அது 5 × 5 25. v3
e power 5x by 25 into 5 125. இங்க எத்தனை தடவை பண்ணிருக்கோமோ இங்கேயும் அத்தனை தடவை பண்ணணும். v4 equal to 5x by 625. இப்ப மேப் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? uv1 கிராஸா பண்ணணும், u dash v2 double dash v3 triple dash v4. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபார்ம் எழுதலாமா? ஒரு ஃபார்ம்ல x cube கூட e power 5x by 5. நெக்ஸ்ட் மைனஸ் 3x ஸ்கொயர் ஓட e power 5x by 25. அடுத்து பிளஸ் 6x e power 5x by 125. நெக்ஸ்ட் மைனஸ் 6 into e power 5x by 625. ஸோ இங்க எதுவும் கேன்சல் ஆகாது, அதனால இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். இந்த டேர்மை இதோட இப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கான ப்ராப்ளம். ஸோ சம் ஃபார் ப்ராக்டிஸ். ஸோ சம் ஃபார் ப்ராக்டிஸில் நம்ம 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். நம்ம வந்து சைனில் ஒரு சம் போட்டதுனால கொஷின் நம்பர் 3 இட்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் நம்ம எக்ஸ் பவர் 2ல போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எக்ஸ் பவர் 3 அண்ட் cos 2x dx. இது கொஷின் நம்பர் 3. அடுத்தது கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4 வந்து என்ன கொடுக்கலாம்னா, it is integral of x power 2 into e power 4x dx. மேல இருக்க 2 கொஸ்டினையும் புரிஞ்சுட்டு கீழே இருக்க கொஸ்டின் நம்பர் 3 and 4 ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஆன்சரை ஷேர் பண்ணுங்க.